ஆனால் அந்த கணவன் மனைவி உறவுக்குன்னு, அதாவது நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம வந்து அம்மா அப்பா ஆனதும் கணவன் மனைவியை மறந்துடுறோம். ஆச்சரியம் என்னென்னா, கணவன் மனைவியாக இருந்ததுனால தான் அம்மா அப்பா ஆனோம். ஆனால் கணவன் மனைவி உறவை வந்து மறந்துடுவோம். அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இன்டிமெசின்றது வந்து இங்கே நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற டேர்ம்ஸ் இருக்குது. இன்டிமெசி, தாம்பத்தியம், இது எல்லாமே வெறும் செக்ஸ் இல்லை. ஒரு 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 விதமான புரிதல்னு ஒன்று இருக்குது. அதாவது கணவனுக்கு வந்து தலையை வருடி கொடுக்கறது கூட அவருக்கு அன்னைக்கு போதும், அது அவர் நிம்மதியாக தூங்கிடுவார். அந்த வருடல் வந்து வீட்டுக்கு போகலான்னு அவர் அடுத்த நாள் என்ன வைக்கும். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் இருப்பேன், சமைச்சு வச்சாச்சு, சாப்பிட்டியா, நீ போய் தூங்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்ற எண்ணம் அவருக்கும் வந்துடும். இது ரெண்டையும் பேசுகிறேன், 2 பேரும் யோசிக்கிறாங்க, போகிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வராங்க. அவர் பழக்கங்கள்லேருந்து இன்னும் விடுபடலை, ஆனால் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் இருக்க ஆரம்பித்தா பழக்கங்கள்லேருந்து போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அது வாரம் ஒரு தடவை போகிறாரு, முதல்ல டெய்லி போவார், இப்போ வாரம் ஒரு தடவை போகிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இல்லை, ஆல்மோஸ்ட் போகிறதில்ல, எப்போவாவது தவிர்க்க முடியாமல் ரொம்ப க்ளோஸான ஆட்கள் அப்படின்னா போகிறாங்க, இல்லை போகிறதில்ல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து பேசும்பொழுது, இல்லை சார் இப்போது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறேன், போகிறதில்ல, எனக்கே வந்து யோசனையாக இருக்குது. அதாவது அந்த லைஃப் பிகின்ஸ் அட் 40 வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்ன அப்படி. நான் சொன்னேன், 40க்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கல்ல, 50களில் எப்படி இருக்கீங்க, 60களில், இது உங்கள் அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அடுத்த தலைமுறை யோசிக்கும், ரைட்டு, அப்போ நம்மளும் இப்படி இருக்கலாம். அப்போ என்ன கல்யாணன்றது என்ன, கல்யாணம் பண்ணி வேகமாக 2-3 குழந்தைய பெற்றுடணும், அவங்களுக்கான பணத்தை சேர்த்து வச்சிடணும், மனைவிக்கு சேர்த்து வச்சுனா திரும்ப நம்ம பழையபடி பேச்சுலர் ஆகிடலாம். அது இல்லையே, அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கணும்னு நினச்சா மேரேஜே பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த செஷன் வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு 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 அதாவது மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயங்கள், மிக கடினமான விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான விஷயங்கள். ஆனால் நம்ம ஆச்சரியமாக கடினமான விஷயங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம், ஒஸ்ட்டுக்கு தான் போகிறோம். ரொம்ப எளிமையான விஷயம் வந்து, இப்போது மனைவிக்கு ஒரு நாள் கூட ஜுரம் வராதா, உடல் வலி இருக்காதா, அவங்களுக்கு கை கால் பிடிச்சி விட்டால் அது தப்பா. இந்த முதல்வன் ஒரு படம் வந்தது, அர்ஜுன் வந்து தலையில் ஒரு பக்கம் காலில் ஒரு பக்கம் அம்மா அப்பா உட்காந்து ரொம்ப சுகாசிடானி அப்படின்னு ஒரு லைன் வரும்.